ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து மைனாதாயி கணேஷ் குவலேக்கர் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ரீ சாயிபாபா அளித்த அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். இவங்க நானா சாஹேப் சாந்தோர்கருடைய மகள். 1904ஆம் ஆண்டு பிளேக் தாக்கி இவங்களுடைய கணவர் ரொம்ப சீரியஸான நிலையில இருக்காங்க. யாருமே இவங்களுக்கு உதவி புரியறதுக்கு இல்ல. அவங்களோட கணவரோட உயிர் பிரியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இவங்க அம்மாவே இவங்கள சேர்றாங்க. ஏன்னா இவங்க பூனால வசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கணவர் இறந்து போயிடுறாரு. இவங்க அப்ப பிரெக்னன்சியோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1905ஆம் ஆண்டு ஜாம்னர், அதாவது நானா சாஹேப் சாந்தோர்கரோட வீட்ல இவங்களுக்கு டெலிவரி ஆகுது. அப்போ அந்த டெலிவரி டைம்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல தான் ஸ்ரீ சாயிபாபா ஒரு கோசாவி கிட்ட உதிய கொடுத்து அனுப்பினாரு. ஆனா அந்த கோசாவியோட லீலையெல்லாம் நடக்கும்பொழுது இவங்க வழியில துடிச்சிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லீலையை பத்தின விவரங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1906ஆம் ஆண்டு அப்ப இவங்களுக்கு வயது ஒரு 18 அல்லது 19 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு வந்தபோது வேற யாரோ ஒரு பக்தர் பாபாவோட தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவரும் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பாராம். அவர் பாபாவோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது அவரோட கண்ணாடி அப்படியே பாபா பாதத்துக்கிட்ட விழுந்துருச்சாம். விழுந்த உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்க கண்ணாடி பாபா பாதத்துல விழுந்ததுனால இதை நீங்க பாபாவுக்கே பரிசா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ரீ சாய்பாபா சொன்னாரா, எனக்கு இந்த கண்ணாடி எல்லாம் வேண்டாம், என்னுடைய கண்ணாடியோட விலை 40 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதற்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு இவங்களோட அப்பாவான நானா சாஹேப் சாந்தோர்கர் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாராம், இந்த கண்ணாடி அப்படிங்கிறத பாபா ஆத்மானுபவம் அப்படிங்கிறதுக்கு ஒப்பிடுறாரு. 40 ரூபாய் என்னுடைய கண்ணாடியோட விலை அப்படின்னு சொல்றது 40 வருடங்களுக்கு முன்பாகவே எனக்கு அந்த ஆத்மானுபவம் கிட்டிவிட்டது அப்படிங்கிறத தான் பாபா இங்க குறிப்பிடுறார் அப்படின்னு இவங்க அப்பா விளக்கம் சொன்னாராம். இது 1906ஆம் ஆண்டு நடக்குது. அப்புறம் 1908ஆம் ஆண்டு இவங்க எல்லாருமே பண்டரிபுரத்துக்கு அவங்களோட குடும்பம் அங்க போய் வசிக்கிறாங்க. அப்ப இவங்க ஷிரடிக்கு வரும்பொழுது இவங்களோட கடைசி தம்பியோட வயது 4 வயது. அவர் பேரு பாபு. அவர் ஒவ்வொரு நாளும் ஷிரடியில இருக்கும் பொழுது ஸ்ரீ சாயிபாபாவோட சிரத்துல, அதாவது தலையில போயிட்டு பூ வச்சு பாபாவுக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாராம். இந்த குழந்தை ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த மாதிரி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி பாபாவுக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் முதல் முறையா பாபாவுக்குன்னு சொல்லி ஒரு ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப் அப்படின்னா அது இவரோட தம்பி ஆரம்பிச்சதுல இருந்து தான் ஆரம்பமாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரீ சாயிபாபா தன்னை இப்படி வர்ஷிப் பண்றதை யாரையுமே அலோ பண்ணது கிடையாது. இந்த சின்ன குழந்தைய மட்டும்தான் அவர் பெர்மிட் பண்ணாரு. அப்படி இந்த சின்ன குழந்தை ஒவ்வொரு நாளும் அந்த புஷ்பத்தை வச்சு பாபாவை ஆராதனை பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு நாளும் பாபாவுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிச்சுவலை ஆரம்பமாச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸ்ரீ சாயிபாபாவை பத்தி இவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா 3 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதாவது ஸ்ரீ சாயிபாபா அவங்க அப்பாவுக்கும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கும் குறைஞ்சது 3 அல்லது 4 ஜெனரேஷன்ஸா தொடர்பு இருக்கு அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாயிபாபாவோட நாக்கில் எப்பவுமே நாராயண் நாராயண்ன்ற நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். யாரை பற்றி சொல்லணுன்னாலும் அந்த நாராயண்ன்ற பேரை வச்சு தான் சொல்லுவாராம். நாராயண் தேலி, நாராயண் தம்போலி, இந்த மாதிரி நாராயண்ன்றதையே சொல்லிட்டு இருப்பாராம். அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ சாயிபாபா ஒரு பிராமண சன்னியாசியா இருந்திருக்கணும். ஏன்னா பிராமண சன்னியாசி எப்பவுமே அந்த நாராயணனோட நாமத்தை தன்னுடைய நாவில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாராம். அதுக்கப்புறமா இவருக்கு தான், நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு தான் ஸ்ரீ சாயிபாபா கீதையோடைய விளக்கத்தை கொடுத்ததுனால ஸ்ரீ சாயிபாபாவுக்கு சம்ஸ்கிருதத்துல ஆழ்ந்த ஞானம் இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க அப்பா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாங்க.
இவங்க முதல் முறையா ஸ்ரீ சாயிபாபாவ 1900 ஆண்டு தான் பார்த்துருக்காங்க தரிசனத்துக்கு வந்தபோது. அப்போ வந்து பாபாவோட தலைமுடியெல்லாம் நரைச்சிருந்துதாம். பாபாவ பார்க்குறதுக்கு ஒரு 50 வயது மதிக்கத்தக்கவர் அப்படிங்கிற மாரி இருந்தாராம். ஆனா 1918ஆம் ஆண்டு பாபா மகா சமாதி அடையும்போது கூட, அதே வயதுடையவரா தான் அவர் வந்து காட்சி குடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. 1918ஆம் ஆண்டு வாக்குலயும் இன்னொரு பேண்டமிக், அதாவது ஒரு தொற்று நோய் மாரி பரவிட்டு இருந்தது இந்தியா முழுக்கவும். அந்த காலகட்டத்தில தான் ஸ்ரீ சாயிபாபா சமாதி அடைந்தார் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா. இவங்க அப்பா வந்து ரொம்ப ஆச்சாரத்த பின்பற்றக்கூடியவர். அதனால இவர் வந்து ஸ்ரீ சாயிபாபாவோட பாத தீர்த்தத்தை என்னைக்குமே அருந்தினது கிடையாது. ஆனா, தீக்ஷித் போன்றவர்கள் எப்பவுமே பாபாவோட பாத தீர்த்தத்த எடுத்து அருந்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட சித்தப்பா, அதாவது இவங்க அம்மாவுடைய கணவர், அவர் பேரு பாலா சாஹேப் பின்னிவாலா அப்படிங்கிறவரு. அவர் வந்து ஒரு சிறந்த தத்தருடைய பக்தர் அவரு. அவர வந்து பாபாவோட தரிசனத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு, இவங்க அப்பாவான நானா சாஹேப் சாந்தோர்கர் எப்பவுமே வலியுறுத்திக்கிட்டே இருப்பாராம். ஆனா, அவருக்கு இதுல வந்து விருப்பமே இல்ல. ஏன்னா, பாபாவ போய் வர்ஷிப் பண்றதுல அவருக்கு இஷ்டம் இல்ல. நம்ம வந்து தத்தருடைய பக்தன், நம்ம தத்தர தான் வழிபடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் இருந்திருக்காரு. ஆனா, இவரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால, ஒரு தடவ ஷீரடிக்கு போய் பாபாவ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட வராரு. வந்தபோது பாபா இவருக்கு வந்து 3 தலைகளை உடைய தத்தாத்ரேயரா காட்சி கொடுக்கிறாரு. அந்த காட்சி கிடைச்சதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபா தான் தத்தாத்ரேயர் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டாரு. அதனால அவர் இறக்குற வரைக்குமே அவர் வந்து ஸ்ரீ சாயிபாபாவுடைய பக்தரா இருந்து தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதோட மீனா தாயியோட இந்த அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னொரு பக்தரோட அனுபவத்த பார்க்கலாம். ஓ